ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச், இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் ட்ரில்கா ஹோட்டலில். இன்றைக்கு இங்கே என்ன நடக்க போன்னு சொன்னால் மான்புரு மங்கை என்று சொல்கிற பிரைடல் ஷோ காம்படிஷன் வந்து நடக்க போகுது. ஏற்கனவே இது சம்மந்தமாக வலைத்தளங்களில் நீங்கள் கணக்கு பேர் பார்த்துருப்பீங்க. அங்கே போய் உள்ளுக்கு என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த போட்டியின் மெயினான விஷயம் என்னன்னு சொன்னால் மணப்பெண் அலங்காரம். குறிப்பாக இந்த போட்டியோட நோக்கமே வந்து மணப்பெண்ணை வெளிக்கிறதுக்கு ஒரு வெறிங்கில் வந்து மேக்கப்புக்கு குறிப்பிட்ட ஒரு நேரம் ஒன்று தேவைப்படும். ஸோ இப்போ ஒரு 45 நிமிஷத்தை கொடுத்து அதுக்குள்ளே மணப்பெண்ணை அழகாக வலிக்கிறத்தனமா தான் முதலாவது டாஸ்கே அவங்கள்ட்ட. அந்த 45 நிமிஷத்துக்குள்ள யார் பெஸ்ட்டாக வலிக்கிறதுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நிகழ்வோட முதலாவது வெற்றியாளர் என்ற பரிசு கிடைக்கும். அந்த 45 நிமிஷத்தில் இன்னும் 2 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு. இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு ஜட்ஜஸ் எல்லாம் போய் அவர்களுடைய மார்க்கை வந்து நோட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு பிறகு இறுதியில் தான் வந்து வெற்றியாளர் தெரிவு செய்யப்படுவார். இதுக்கு அங்கெல்லாம் மிச்ச நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகுது. அதையும் கவர் பண்ணுவோம். எனக்கு இருக்கிற நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான். அந்த நேரத்துக்குள்ள எவ்வளோத்த வடிவாக காட்டலுமோ அவ்வளோத்தையும் நல்லா முடிஞ்ச அளவு உங்களுக்கு நான் காட்டுறேன். So, உங்களோட ஃபினிஷிங் லைன்ல இருக்கீங்க. எல்லாரும் இந்த ஸ்ப்ரே அடிக்கிறவங்க ஸ்ப்ரே அடிச்சு செட் பண்றவங்க செட் பண்ணி கடல் முடிக்கிறவங்க முடிச்சிட்டு இவங்க மாடல்ஸை வந்து நீங்க அழகா ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? அவ்வளோ மாடல் செய்யும். இந்த பியூட்டிஷியன்ஸ் மட்டும் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் அவுட் ஆஃப் லைனுக்கு வாங்க. ஏன்னா நம்மளுடைய நடுவர்கள் வந்துட்டு மாடல்ஸை வந்துட்டு நடுவர்கள் வந்துட்டு உங்களோட மாடல்ஸை பார்வையிடுறதுக்காக. So, 7, 6, 5, 4, 3, 2, 1, finish. ஓகே, இனி நடுவர்கள் அவர்களுடைய வேலையை தொடங்க போறாங்க. இனி ஒவ்வொரு மாடல்ஸாக பார்த்து எந்த பிரைடல் மேக்கப் நல்லா இருக்குன்னு கருத்து கணிப்பு அவங்க செஞ்சு மார்க் எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்க போறாங்க. இது தான் ஃபைனலாக வந்து அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒவ்வொரு ஜட்ஜஸ் மாறும் போய் அந்த மாடல்ஸை பார்த்து ஒவ்வொன்றுக்கும் மார்க் போட்டுருக்கணும். ஐ மேக்கப் என்ன மாதிரி இருக்குது, கேர் ஸ்டைல் என்ன மாதிரி இருக்குது, டோட்டல் ஒரு முகத்தில் என்னென்ன குறை இருக்குது நிறைய இருக்குது அந்த மேக்கப்லன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இந்த பியூட்டிஷியன் ஆக்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. யாருண்ட முதலாவதாக வரப்போகுது, யாருண்ட ரெண்டாவதாக வரப்போகுது என்ற மாதிரி ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் இந்த மான்புரு மங்கை நிகழ்ச்சிக்கு முக்கியமான ஒரு கெஸ்ட் ஒன்று வந்திருக்கிறாங்க. யாருன்னு சொன்னால் வேறு யாரும் இல்லை, எங்களுடைய சி தமிழ் டைட்டில் வின்னர் கில் மிசாவும் இங்கே தான் வந்து நிற்கிறாங்க. ஓகே, இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த நிகழ்வு சம்பந்தமான ஒரு சில ஆக்கள் வரும், நாங்கள் கதைக்க போகிறோம். ஓகே வாங்க, அதுக்கடுத்து தான் அந்த வீடியோவை நாங்கள் பார்க்கலாம். அத்தனை பெருந்தவைகளையும் நாங்கள் கல் சிறந்தாழ்ந்து அன்போடு வரவேற்றுக் கொண்டு நிகழ்வை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய யுனிவர்சல் டிராவல் கன்சல்டன்சி, யுனிவர்சல் டேலண்ட் கிரியேஷன் மற்றும் அம்சா குரூப் நிறுவனத்தினுடைய நிறுவன தலைவர் எங்களுடைய அன்புக்குரிய AJM அகில் அவர்களை அன்போடு வருக என நாங்கள் அன்போடு வரவேற்க காத்திருக்கின்றோம். அதே போன்று UTC நிறுவனத்தினுடைய நிறைவேற்றோடு வரவேற்றுக் கொண்டு நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை பெருந்தகைகளையும் அன்போடு இந்த நிகழ்விலே இணைந்து கொள்ளுமாறு அழைத்திருக்கின்றோம். அந்த அழகையும் மெருகூட்டி அழகுக்கு அழகு சேர்ந்து கொண்டிருக்கின்ற அழகு கலை நிபுணர்களுக்காகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பெண்மணிகளும் நம் நாட்டினுடைய நாடினத்தின் நன்மணிகளாக இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நாளைய தினம் என்ன நாள் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். உலகமே உயர்ந்து பார்க்கக்கூடிய இரும்பு பெண்மணிகளை போற்றக்கூடிய ஒரு நாள் மார்ச் 8 என்று சொன்னால் எல்லோருக்குமே ஞாபகம் வருவது சர்வதேச மகளிர் தினம். எனவே நாளைய தினம் மகளிர் தினத்தை கொண்டாட காத்திருக்கின்ற வீர மங்கைகளுக்கும் அழகு மங்கைகளுக்கும் எங்களுடைய அன்பான பாசமான வாழ்த்துக்களை தெரிவித்து வணக்கம். இன்னைக்கு வந்து மான்புரு மங்கை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். UTCயோட CEO அகில் அண்ணா அவர்கள் இன்னைக்கு இருக்கிறார். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். ஓகே, என்ன மாதிரியான இந்த ஈவெண்ட்டை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னென்ன இந்த ஐடியா உங்களுக்கு வந்தது? பலதரப்பட்ட ஈவெண்ட்களை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் போது எங்களுடைய இளைஞர்களின் திறன்களை வெளிக்கொண்டு வருவதற்கான களங்களை உருவாக்க வேண்டும் என்று நினைத்திருந்தோம். எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது அழகுக்கலை. அந்த அழகுக்கலை நிபுணர்கள் அவர்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான ஒரு களத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த மான்புரு மங்கை என்ற
அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று இந்த நிகழ்வை நாங்கள் முதல் தடவையாக யாழ்ப்பாணத்திலே ஆரம்பித்தோம். உண்மையாவே இது ஒரு மிக நல்ல ஒரு விஷயம். குறிப்பா நாளைக்கு வந்து மகளிர் தினம், நீங்க அதுக்கு முதல் நாள் வச்சிருக்கீங்க. இதுக்கு ஏதாச்சும் யோசிச்சு வச்சிருக்கீங்களா இல்லாட்டி எதிர்ச்சியான ஒரு விஷயம்? நாங்கள் மகளிர்கள் மட்டுமே பங்கு பெறும் இந்த நிகழ்வை ஒரு மகளிர் தினத்தில் நடத்துவோம் என்று யோசித்திருந்தோம். அதன்படி நாளை முக்கியமான மகளிர் தினங்கள் இருப்பதால் அதற்கு முதல் நாளான இன்று அவர்களை கௌரவிக்கலாம் என்று நினைத்தோம். ஓகே, இப்ப முக்கியமாக வந்து இந்த நிகழ்ச்சி நீங்க ஆர்கனைஸ் பண்ணீங்கல்லானே, இதுல நீங்க ஃபேஸ் பண்ண சவால் என்று ஏதாச்சும் இருக்கு? சவால்கள் இல்லை, நிறைய ஆதரவுகளை பெற்றுக்கொண்டோம். நிறைய அழகுக்கலை நிபுணர்கள், வளர்ந்து வருபவர்கள், இதில் சாதித்தவர்கள் எல்லாம் தங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை ஒரு நிகழ்வாக நடத்துவதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு நல்ல ஒத்துழைப்புகளை கொடுத்தார்கள். இன்னும் மேலும் இணைய பிரதேசங்களில் உள்ளவர்களும் எங்களோடு கைகோர்க்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்வோம். ஓகே, இது வந்து உங்களுடைய முதலாவது ஈவென்ட் நல்ல மாதிரி வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்ததா உங்களுடைய பிளான் எதுவா இருக்க போகுது? இந்த கலை மட்டும் இல்லாமல், அழகு கலைகள் மட்டும் இல்லாமல், இது ஆண்களுக்கும் அழகு கலைகள் இருக்கின்றன. அது சரி, உண்மைதான். பெண்கள் மட்டும் இல்லாமல் அவர்களுக்கும் இருக்கின்றது. அவர்களையும் உலக அறிக்கை செய்ய வேண்டும். ஏனென்றால் குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டுமே இதிலே வெரி ஃபேமஸாக இருக்கின்றார்கள். எத்தனையோ வளர்ந்து வருபவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. அவர்களை வெளிக்கொண்டு வந்து அவர்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அவர்களை அடையாளப்படுத்துவதற்கு மிக உதவியாக இருக்கும். ஆகையால் இப்படிப்பட்ட அழகுக்கலை மட்டுமில்லாமல் ஏனைய கலைகள், அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பிரதேசங்களில் நிறைய கலைகள் மலிகி கொண்டு போகின்றன. அந்த கலைகளையும் கண்டுபிடித்து அவர்களையும் ஊக்குவிக்கும் முகமாக நிறைய நாட்டுப்புற கலைகளையும் நிகழ்வுகளாக நடத்தணும் என்று நாங்கள் யோசித்திருக்கோம். மொத்தம் இது ஒரு தொடக்கம். அடுத்தடுத்து ஏகப்பட்ட நிகழ்வுகளை நாங்கள் காணக்கூடிய மாதிரி கண்டிப்பாக நாங்கள் நிறைய நிகழ்வுகள், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பண்பாடு சம்பந்தமான நிறைய கலை நிகழ்வுகளையும் கொண்டு வந்து அதற்கான அங்கீகாரங்களை வழங்கி அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் நாங்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய திட்டங்களை தீட்டியிருக்கோம். ஓகே, இப்போ இன்றைக்கு வந்து யூடிசியோட சேர்மன் சிஇஓவா வந்து இன்றைக்கு நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? இந்த இவெண்ட்டை ஒரு மாதிரி முடிச்சிட்டோம், இப்ப இந்த நொட்டி உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? உண்மையிலே இது ஒரு நீண்ட நாள் முயற்சி. எங்களுடைய கலைஞர்கள், உள்ளூர் கலைஞர்களுக்கு ஒரு ஊக்கம் அளிக்க வேண்டும், அவர்களை அடையாளப்படுத்த வேண்டும், அவர்களை உலகறிய செய்ய வேண்டும் என்ற முயற்சியில நாங்கள் இன்று ஒரு மைல் கல்லை தாண்டி இருக்கின்றோம். இதுக்கு நான் மட்டுமல்ல, என்னோடு பணிபுரிந்த நிறைய இளைஞர்கள் இருக்கின்றார்கள், நிறைய கலைஞர்கள் இருக்கின்றார்கள். அதோடு என்னுடைய நிறுவனத்தில் இருக்கின்ற பணிபுரிகின்றவர்கள் எல்லோருடைய ஒட்டுமொத்த உழைப்பாகத்தான் நான் இதை கருதுகிறேன். மிக சிறப்பாக செய்திருக்கிறார். மிக்க நன்றி அண்ணா. உங்களோட நல்ல ஒரு முயற்சி, அதுவும் வளர்ந்து வர ஆட்களுக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஓகே, இது மட்டும் இல்லாம நாங்க இன்னும் மறுத்தடுத்த இவெண்ட்களை ஒவ்வொரு மாவட்டமா எதிர்பார்த்தோம். கண்டிப்பா. நன்றி அண்ணா, சந்திப்போம். ஓகே, இன்றைக்கு நீங்க மான்புரு மங்கை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை ஃபர்ஸ்ட் வந்து யூடிசி நிறுவனத்துக்கு ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணுறேன், என்னை இன்வைட் பண்ணதுக்கு. இங்கே வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருமே சூப்பராக இருக்காங்க, எல்லாருமே ரெடியாக வந்து அழகாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு கலையை வந்து வெளிக்காட்டுற ஒரு ப்ரோக்ராம் தான் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து வின்னர்ஸ் தான். ஆனால் எல்லாமே காம்படிஷன் என்னப்படியாக கொஞ்சம் சில மார்க்ஸ் டிஃப்ரென்ஸால் வந்து பட் எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. ஓகே, அப்போ நீங்கள் நாளைக்கு வந்து மகளிர் தினம் வருது. ஸோ இன்றைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியும் இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த கேர்ள்ஸ், பாய்ஸ், பியூட்டிஷியன் எல்லாருக்கும், குறிப்பாக வந்து கேர்ள்ஸுக்கு நாளைக்கு மகளிர் தினம், அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. என்னை பொறுத்தளவுக்கு நான் வந்து என்னோடய ஹார்ட் ஒர்க் அதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டிப்பாக. ஸோ எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கட்டாயம் வந்து சக்ஸஸ் ஆவீங்க. அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே. ஓகே, உங்களோட இசை பயணங்கள் என்ன மாதிரி போகுது? அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வளர்ந்து கொண்டு போகிறீங்க. இதுக்கு அங்கே நல்ல ஏதாவது அப்டேட் எங்களுக்கு இருக்குதா? இல்லாட்டி சீக்கிரம் காத்திருந்து பாருங்க. அது நல்ல ஒரு விஷயம். ஓகே, நன்றி. எங்களோட கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. சரியா? ஓகே, நன்றி அம்மா. வணக்கம்டா. உங்களை வந்து லக்கி போன்ஸ் உரிமையாளர், அதை தாண்டி டிக்டாக்ல அருமையான பாடல்கள் பாடுற மூலம் எல்லாருடைய மனதையும் கவர்ந்து இருக்கிறீங்க. சரியா? அப்படித்தான். சரி, இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்க வந்ததுக்குரிய முக்கியமான நோக்கம் என்ன? இங்க நிறைய பாடகர்கள் இருக்கிறாங்க, அவங்கள வச்சுட்டு இப்படி எல்லாம் சொல்லாங்க, ப்ளீஸ். அழுதுடுவேன். சரி, ஓகே. இவெண்ட்டுக்கு வந்த நோக்கம் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள். நான் எல்லா இவெண்ட்டுக்கும் போறேன் மோஸ்ட்லி. எல்லாம் நீங்களும் வாரீங்க, இவங்க எல்லாம் வாராங்க, சந்திக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வில் வந்து ஒரு விஷயங்களை நான் கற்றுக்கொள்கிறோம். ஓகே, கடவுள் கொடுத்த லைஃப் ஒரு ஷார்ட், அந்த டைமை வந்து நான் பிரயோசனப்படுத்தி
ஓரளவுக்கு வாழணும்னு ஆசைப்படுறேன் நண்பா. ஓகே, அதே மாதிரியே வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்க ஒரு ஸ்பான்சராகவும் இருக்கிறீங்க. ஸோ என்ன மாதிரி இப்படி ஒரு ஈவெண்ட்டுக்கு நாங்களும் சேர்ந்து ஒரு ஸ்பான்சரா ஒர்க் பண்ணுவோம்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்? இந்த மாதிரி கலைஞர்களோட ஒரு பயணம் லைஃப்ல அப்ப என்னால முடிஞ்சதை செஞ்சு அவங்கள ஊக்குவிச்சு போய்கொண்டிருக்கிறேன் இந்த லைஃப்ல. மாண்புரு மங்கை என்ற அந்த கன்செப்ட் முதலாவதா உங்களுக்கு வந்து சொல்லேக்க இதை நீங்க என்ன மாதிரி பார்த்தீங்க? சிங்க பெண்கள் சிங்கப்பெண்கள். சிங்க பெண்களை வந்து ஒரு ஊக்குவிக்குமா போல அவங்கள இங்க ஒரு பார்க்கலாம் என்று. ஏனென்றா இங்க வந்திருக்கிற அனைவருமே ஒரு சிங்க பெண்கள் தான். லைஃப்ல வந்து பெண்கள் என்றாலே ஒரு ஒரு காலத்துல அப்படி வச்சிருந்தாங்க. அதுதான் காலங்காலமா வராது. நீங்க இப்ப பெண்ணா சிங்கம் மட்டும் கொண்டு வந்து சிங்க பெண்கள் தான். ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர முயற்சிகள் அதெல்லாம் இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு சமுதாயத்துல வந்து எவ்வளவு பேர்கள் அவங்க பேர் எப்படி டேமேஜ் பண்ணிருப்பாங்க தெரியும் உங்களுக்கு. சொல்ல வேண்டியது இல்லை பிரதர். இதெல்லாம் இந்த போராட்டங்கள்லாம் தாண்டி நார்மலா வந்து இப்ப நாங்க ஒரு முயற்சி கேட்க வந்து அது பெரிய ஒரு இதா இருக்காது. பெண்கள் ஒரு முயற்சி எடுக்க எவ்வளவு போராட்டம் பிரச்சனைகளை தாண்டி இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு வந்து இங்க வந்ததே இந்த இடத்துக்கு வந்ததே வந்து அவங்களுக்கு முதல் வெற்றி தான். ஓகேவா? அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ தோல்வி வெற்றி இந்த முயற்சியே அவங்களுக்கு பெரிய வெற்றி இல்லையா? உண்மைதான். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாளைக்கு மகளிர் இப்பவே அதுக்கு ஒரு விசஸ் அனைத்து மகளிர்களுக்கும். சரி, நான் தனியா ஸ்பெஷலா உங்களோட ஸ்டைல்ல நாளைக்கு மகளிர் தினத்துக்கு வாழ்த்துன்னு சொல்லி வருங்களா? நாளைக்கு அனைத்து மகளிர்களுக்கும் என்னோட அம்மா, என்னோட ஒய்ஃப், என்னோட சகோதரங்கள் அனைவருக்கும் உலகத்தில் இருக்கிற அனைத்து மகளிர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, இந்த ஈவெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வடமாகாணத்தில் அது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் விழாக்களுக்கு பஞ்சம் இல்லை. அதிகம் அழகுக்கலை நிபுணர்களை நோக்கி வர்ற நிகழ்ச்சிகளுக்கு அழகே ஆசித்து கொண்டு வந்து கொண்டிருக்கு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன, தரம் அதனுடைய பின்னணியும் மிக முக்கியம். அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த மாண்புரு மங்கை என்ற அந்த முதலாவது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தையும் அட்ராக்ஷனையும் ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா மாண்புரு மங்கை அப்போ அந்த டீம் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமா அந்த ஒரு டைட்டில் வந்து எல்லாரையும் வந்து கொஞ்சம் இழுக்கிற மாதிரி பெண்ணு மாண்புரு மங்கையோட பேரை எடுக்கும் போது அவங்களுக்கான பின்னணி உங்களோட இந்த நிறுவனத்தினுடைய பின்னணி எங்களால ஜட்ஜ் பண்ண முடியும். அது உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. ரெண்டாவது, எனக்கு மிஸ்டர் மிருமனை சின்ன காலம் எனக்கு அவரை நினைக்கிறேன் மோர் தென் 20 years எனக்கு தெரியும். ஸோ இன்வைட் பண்ணினது யாரு, என்னை ரிக்வெஸ்ட் பண்ணது யாருன்னு நான் கண்டிப்பாக பார்ப்பேன். இவெண்ட்டோட ஓனர் அல்லது இவெண்ட்டோட கோஆர்டினேட்டர் அல்லது இந்த கம்பெனி யாருன்னு பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது கலாச்சாரத்தோட பிணைஞ்ச ஒரு பின்னணியிலிருந்து வந்த மிஸ்டர் மிருமன். ஸோ அது என்னுடைய ரெண்டாவது தெரிவாக இருந்தது. மூன்றாவது தெரிவு இங்கே வந்த உடனே நான் பார்க்கும்போது அந்த எங்களுடைய கலாச்சாரம் இங்கே பேணப்பட்டிருக்கிறது. அழகாக இருக்குது. உங்களுடைய முதல் நிகழ்ச்சி என்றாலும் இதில் ஒரு முதிர்ச்சி தெரியுது. உங்களோட நிகழ்ச்சி இந்த ஒருங்கிணைப்பில் அதாவது ஒழுங்கமைப்பில் ஒரு முதிர்ச்சி தெரிகிறது. எனவே இப்படியான நிகழ்ச்சிகள் தான் இங்கே இதெல்லாம். இதுல இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று என்ன இருக்கு. 45 நிமிஷத்துக்குள்ள பிரைடை வந்து வலிக்கிறதுனா இதான் போட்டியோட முக்கியமான ஒரு கருப்பொருளே இதான். ஸோ ஒரு நார்மலாக ஒரு வெட்டிங் பார்க்க வந்து குறிப்பிட்ட காலம் நேரம் இருக்கு. பியூட்டிஷியன்டாலே ஒரு 3 ஹவர்ஸுக்கு முன்னாவே வர வந்து சொல்லிடுவாங்க. ஏன்னா ஒரு போட்டோகிராஃபரா என்ன தெரியும் வந்து கண்டிப்பா கேட்குற 3 மணி அதுக்குன்னே வர முடியும். ஆனா 45 நிமிஷத்துல ஒரு பிரைட் வந்து என்னென்ன சாத்தியமாகும்? இவங்க இதை செஞ்சு முடிச்சிருக்காங்க. சோ இத நீங்க என்னன்னு பாக்குறீங்க? இந்த நேரத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டலாமா? ஒரு 30 நிமிஷம் கூட நல்லா இருக்குமா? குறைச்சா கூட செய்வாங்க. ஓவரால் லுக்குக்கு தான் நாங்கள் 3 ஹவர்ஸ் தேவைப்படும். ஃபேஸுக்கு நாங்கள் பற்றி ஐக்கு இவ்வளவு நேரம், ஃபேஸுக்கு இவ்வளவு நேரம், ஹேர் ஸ்டைலுக்கு இவ்வளவு நேரம், சாரி ட்ரேப்பிங்க்கு இவ்வளவு நேரம் வந்து ஒவ்வொன்றுக்கும் டைமிங் இருக்குது. அதன்படி ஃபேஸ் மேக்கப்புக்கு எடுக்கிற நேரம் 40 to 45 மினிட்ஸ். சரியா வந்து 40 to 45 மினிட்ஸ்ல வந்து ஃபேஸ் மேக்கப் முடிக்கலாம். ஓவராலா ஹேர் ஸ்டைல் அது ரெஸ் கோட் எல்லாம் சேர்த்து ஓவரால் ஒரு 3 ஹவர்ஸ் இருக்கு. மேபி நாங்க எல்லாரும் நீங்க எல்லாம் ஒரு போட்டிகள் நடத்தி போற வேகத்தை பார்க்க ஒரு 2 மாத்தியாலத்துக்குள்ளேயே முடிக்கிற சந்தர்ப்பம் வரலாம் எதிர்காலங்கள்ல. கண்டிப்பா பிராக்டிஸ் தானே. நார்மலி செய்யும்போது 1 hour தேவை. காம்படிஷன் வரைக்கும் 40 மினிட்ஸ்ல செய்யணும். அதான் வந்து இப்ப நார்மலா ஒரு நேரத்துக்கு எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட ஒரு கால கருவுக்கு எவ்வளவு நேரம் செய்யறாங்களோ அதை தாண்டி வந்து இன்னும் கொஞ்சம் இது கேட்க அவர் நோக்கமே அவங்க கொண்டு போற ஃபங்க்ஷனுக்கு டைமுக்கு பிரைட கொடுக்கணும்.
அப்ப நாங்க இந்த காம்படிஷன்ஸ் ஊடாக அவங்கள அதுக்கு தயார் பண்றோம். எங்களுக்கு அழகுராணி போட்டியோ ஒரு மணப்பெண் அலங்கார போட்டியோ எங்களுக்கு முக்கியம் இல்லை. இவங்க எதை நோக்கி போறாங்கன்னா ஃபங்க்ஷன்ஸை நோக்கி போறாங்க. ஸோ 45 மினிட்ஸ்ல அந்த ஃபேஸை மேக்கப் பண்ணி பழகிட்டோம்னா மற்றது அங்கால ஒரு 1 hour எடுத்தாங்கன்னா 1.5 hours 2 hours கம்ப்ளீட் பிரைடா அவங்கள பிக்க பண்றது தான் எங்களுக்கு காம்படிஷன்ஸ் வரும். குறிப்பா திருமணம் என்று ஒரு விஷயம் வரைக்கும் அந்த நாள் நேரத்துக்கு அனுப்புறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, இனித்தான் உங்களுடைய தீர்ப்பு வழியா போகுது. இனி அவங்களுடைய ஃபேஷன் போக்க பார்க்க போறேன். இது சம்பந்தமா வேற ஏதாச்சும் கருத்துக்கள் இருக்கா இந்த நிகழ்வு சம்பந்தமா உங்களுக்கு? நானே காட்சி கொண்டுதான் வருமானத்துல மகளிர் தினத்தை முன்னிட்டு செய்யறதுல மிகவும் சந்தோஷமா இருக்குது. மகளிரை அதுவும் மலர்கலை நிபுணர்களை ஊக்குவிக்கும் முகமாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்த ஏற்பாடுகளுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதை விட மலர்கலை நிபுணர்கள் மிகவும் உற்சாகமாகவும் ஆர்வமாகவும் நல்லா செய்திருக்காங்க. ஓகே, அக்கா உங்களுடைய எல்லாம் சேர்த்து தான் ஓவரால் ஒரு லுக் கொண்டு ட்ரெஸ்ஸிங் எல்லாமே தான் மெயினாக வரும். ஹாப்பி தான் இது. எல்லாம் என்ன சொல்றது, திறமையால ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு இடத்துலையும் வழிகாட்டி கொண்டே இருக்கிறோம். இதுவும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான். இனி வரைக்குள்ள நாங்களே நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கொடுக்குறோம். உங்களோட சார்பில் இருந்து நீங்க இங்க பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் சொல்ற ஒரு விஷயம், ஒரு வாழ்த்துன்னு சொன்னா அது என்னவா இருக்கும்? விஷ் பண்ணணும். விஷ் பண்ணணும், அதேதான். அந்த என்ன சொல்றது, எனர்ஜியை கம்மி பண்ண விடாதீங்க. உங்களோட எனர்ஜியை விட்டு அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஸ்டேஜ் தான் இது. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ன்றது இல்லை, ஒன்றில் பார்ட்டிசிபேட் பண்றதே எங்களுக்கு அது ஒரு முயற்சி, வெற்றி தான். ஸோ அதை கண்டினியூஸா பண்ணிட்டே இருங்க. ஒரு அனுபவத்தை ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளணும். ஒரு நிகழ்வுல பங்கு பார்ட்டிசிபேட் பண்றதுன்றது அவங்களுக்கு ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். செகண்ட் தேர்ட் என்பது முக்கியம் இல்லை. அவங்க ஒரு அனுபவத்தை பெற்று அடுத்த ஸ்டெப்ஸுக்கு அவங்க போயிடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படியான ஷோஸ் மூலம் தாங்கள் பிரபல்யம் ஆகலாம்னு சிலர் நினைக்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஸோ அது உண்மையில மாற்றி அமைக்கப்பட வேணும், விளம்பரம் வேணும் தான். ஆனா ஷோவில் அதை 10 தரம் போட்டதால அவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அவங்களோட மேக்கப்பும் அந்த பெர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கான இடம் கிடைக்கும். அப்போ சிலர் எப்படி நினைக்கிறோம்னா, நாங்க எல்லா ஷோஸுக்கும் போனா அவங்க போட்டு ப்ரொமோட் பண்ணுவாங்க. விளம்பரதாரர்கள் அல்லது நிறுவனத்தினுடைய வேலை எப்படின்னா, அவங்களை ப்ரொமோட் பண்ண ஸ்க்ரீன்ல என்ன தெரியும், வீடியோவில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணும்போது அவங்களோட மேக்கப்போட பெர்ஃபெக்ஷன் தெரிய போகுது. ஸோ அதை நிறுவனங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்னன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த கம்பெட்டிட்டர்ஸ் அந்த காம்படிஷனுக்கு கேப்பபிளா, ஒரு குவாலிஃபிகேஷன் மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தகமையை காப்பாற்றுவோம். அந்த காம்படிஷனுக்குள்ளே நுழையிறதுக்குரிய தகமையோடு இருந்தால் மட்டும்தான் அதுக்குரிய இடங்கள் இந்திய தீர்ப்பில் உங்களுக்கு விளங்கும். அந்த தீர்ப்பு மிக முக்கியமானது. ஷோ வரும்போது எல்லாருமே அதை திரும்ப போடுவாங்க. பிரைடல் ஷோ போட்டுட்டீங்கன்னா அப்போ ஒரு பெஸ்ட் மேக்கப்பும் அந்த ஸ்டேஜில் ஒர்க் பண்ண போகிறாங்க, ஒரு வேர்ஸ்ட் மேக்கப்பும் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டும்போது இவங்க ஸ்டேஜுக்கு போயிருக்கிறாங்கன்னு தான் வருதே தவிர அவங்களோட மேக்கப் பெஸ்ட்டான்றது தெரியாது. ஏன்னா ஸ்க்ரீனில் வீடியோவில் தெரிய போகிறது. ஸோ நீங்கள் ஒரு ஒரு பெர்ஃபெக்ஷன் இல்லாத ஒரு மேக்கப்பை கூட பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது. ஓகே, நன்றி. இந்த கருத்தை நாங்கள் மக்களுக்கு கொண்டு சென்று சேர்க்கிறோம். கண்டிப்பாக அவங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு போவாங்க. இவங்க நிறைய டிவி ஷோஸுக்கு போகிறாங்க, நிறைய பிரைடல் ஷோஸுக்கு போகிறாங்க, ஸோ அவங்க நல்லா தான் இருப்பாங்கன்றது அபிப்பிராயம். நீங்கள் பிளேஸை கொடுக்காம ஷோ போகும்போது அந்த கரெக்டான பர்சன் பப்ளிக்கில் வர்றதில்லை. அந்த பெர்ஃபெக்ட் லுக்கில் உள்ளவங்க, பெர்ஃபெக்ட் மேக்கப் லுக்கில் இருக்கிற அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வெளியில். ஸோ நீங்கள் முக்கியமான விஷயம் ஜட்மெண்ட்டோட உங்களோட ஷோஸ் போகிறத எப்பயுமே பெஸ்ட். அது ஓகே, நன்றி மிஸ். உங்களோட கருத்தில் ரொம்ப சந்தோஷம். ஓகே, வணக்கம் மிருனன் அண்ணா. வணக்கம். ஓகே, இந்த ஈவெண்ட் மாண்புரு மங்கை என்ற டைட்டில் என்னென்று முதல் வந்தது அதை மட்டும் எனக்கு விளங்கப்படுத்துங்க. அடையாது, மாண்புரு மங்கை என்ற பெயர்ல வரைக்கும் ஒரு தமிழ் பெயர் நல்லா இருந்துச்சு. உண்மையா பெண்களை பெருமைப்படுத்தக்கூடிய பேருக்கு இந்த நிகழ்ச்சி போய் சென்றதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் மாண்புரு மங்கை அந்த டைட்டில் உண்டு. கண்டிப்பா. அப்ப என்னன்னு சொன்னா, அந்த தமிழ் பேரை இருக்கு, அதை விட பெண்களை ஒரு சிறந்த தமிழ் பேர்ல சொல்றதுக்கான ஒரு நல்ல பேரா இருந்துச்சு. அந்த பேரை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். ஜூட்டிசி நிறுவனத்தால வழங்கப்படுகின்ற ஒரு முதல் நிகழ்ச்சி என்றதால அந்த பேரை நாங்கள் கண்டிப்பா இந்த பேர் இப்ப நாங்கள் முதல் தடவை பாவிச்சோம்னு சொல்லலாது. நிறைய இடங்கள்ல இந்த பேர் பாவிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த பேர் உண்மையிலேயே ஒரு
ஒரு ஒரு மரியாதைக்குரிய ஒரு பெயர்ன்றதால அந்த பேரை வந்து நாங்கள் போட்டிருந்தோம். அது நல்லா ரீச் ஆயிருக்கு. ஓகே, இந்த நிகழ்ச்சி வந்து இது முதலாவது கட்டமா ஜாழ்ப்பாணத்துல செஞ்சிருக்கீங்க. இதுக்கு அடுத்ததா இந்த நிகழ்ச்சி ஒரு அடுத்த கட்டம் எதை நோக்கி பயணிக்குது? இப்போ நாங்கள் அடுத்த ஒரு 3 மாசத்துல நாங்கள் கொழும்பு, ஏன்னா யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாழ்ப்பாணம் மௌனியாக்களை மட்டும் கவர் பண்ணலாம். கொழும்புல செஞ்சா மலையக பிரதேசத்துங்கள் இருக்கிறவங்க எல்லாம் இப்போ நிறைய பேர் இந்த ஷோவுக்கு கேட்டிருந்தாங்க, நீங்க நெக்ஸ்ட் வந்து கொழும்புல எப்போ செய்ய போறீங்க அப்படின்ற மாதிரி. அதால நாங்கள் அதுகளை வந்து நாங்கள் கவர் பண்ணிக்கொள்வோம். கொழும்பு மற்றும் மட்டக்களப்பு பிரதேசங்களில் செய்யற திட்டங்கள் இருக்குது. ஓகே ஓகே. இதுக்கங்கால வந்து இந்த நிகழ்ச்சி நாளை மகளிர் தினம், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை வச்சிருக்கிறீங்க. இதுக்கங்கால இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பியூட்டிஷியன் மற்றும் மாடல்ஸ் அவங்களுக்கு நீங்க சொல்ற கருத்து, இந்த மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லணும். என்னன்னா குறுகிய காலகட்டத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு தெரிஞ்சு தங்களுடைய பங்களிப்பை வழங்கிய எங்களுடைய பியூட்டிஷியன்ஸாக இருக்கட்டும், மாடல்ஸாக இருக்கட்டும், எங்களோட நடுவர்களாக இருக்கட்டும், எங்களுக்கு வந்து நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிய அனுசரணையாளர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றிகளை சொல்றோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய யூடிசி டீம், எனக்கு உதவி செய்த நண்பர்கள், மற்றவங்கள மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே நான் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி பிரமாண்டமான முறையில் வருகின்ற காலங்களில் நாங்கள் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கிறோம். அதற்கான ஆதரவையும் வழங்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்வோம். ஓகே, இதை தாண்டி ஃபைனலில் ஒரு இல்ல இதை தானே ஃபைனலில் ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன். நோம்புல வந்து ஃபேஷன் ஷோன்றது அதிகமா எங்க ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் ஓவராலா நடக்கிற உண்டு. அதை தாண்டி பிரைடல் காம்படிஷன் உண்டு. நீங்க ஏன் இதை கொண்டு வந்தீங்க? ஏன்னா இப்போ ஷோஸ் என்று சொன்னா அதுல ஷோவாக தான் நடக்கும். காம்படிஷன் என்று சொன்னா தங்கள் திறமைகளுக்கான ஆக்களுக்கான ஒரு அங்கீகாரம், அவைகளை திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தருணமாக இருக்கும் நிறைய பேருடைய திறமைகள். அதால வந்து அதை வந்து நாங்கள் தெரிவு செய்தோம். இதுக்கு அடுத்ததான் நாங்க எவ்வளவு நாள் அடுத்த ஒரு ஈவெண்ட்டை நாங்க எதிர்பார்க்கலாம்? இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் எங்களுக்கு ஒரு 3 month 4 month கூட கொழும்புல செய்யற பிளான் இருக்கு. அதை நாங்கள் எங்களோட யூடிசி நிறுவனத்தோட நாங்கள் அறிவுறுத்துவோம். ஓகே, கண்டிப்பான மிக்க நன்றி. எங்களோட வந்து இந்த இடத்துல வந்து உதவி செய்ததுக்கும் எங்களோட வந்து தந்ததுக்கும் உங்களுடைய யூடியூப் சார்பாக ஐயந்தன் சிவா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நன்றி. நன்றி. அதனைத் தொடர்ந்து லக்கி மொபைல் மற்றும் அதனைத் தொடர்ந்து கோல்ட் யூனிக் அகாடமி ஒருவரை அன்போடு நினைக்கின்றோம். அதுக்கு சார்பாக ஒருவரை அன்போடு வணக்கம். இன்னைக்கு இந்த இவெண்ட்டுக்கு 45 நிமிஷத்துக்குள்ள வலிக்கிறது முடிச்சிருக்கீங்க. இந்த ரிசல்ட்ஸை நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ரிசல்ட்டை இப்போ ஃபர்ஸ்ட் 2 எனக்கு 2 எதுனாலும் ஓகே. எனக்கு சப்போர்ட் பண்ண மாடலுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். பட் அது இந்த எனக்கு இந்த சான்ஸ் வாங்கின யூடிசிக்கு ரொம்ப நன்றி. ஓகே, என்ன மாதிரி 45 நிமிஷம் இதுக்குள்ள முடிச்ச அனுபவம் என்ன மாதிரி இருக்கு? ரொம்ப டிஃபிகல்ட் தான். பட் ஆல்ரெடி கொஞ்சம் நான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணினபடியால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. மரோஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களே எஸ்கே ஷாலு, வணக்கம். ஒரு அடிக்கடி ஷூட் எல்லாம் பார்த்துருக்கிறேன். இந்த பியூட்டிஷியன் ஒர்க் பண்ணது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சா? அபிகாவோட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைம் ஒர்க் பண்ணும்போது இன்னும் ரொம்ப க்ளோஸா ஏதோ நமக்காவே மேக்கப் பண்ண மாதிரி இருந்துச்சு. யூடிசி டீமோட ஒரு ஸ்டாஃப் எங்களோட இணைஞ்சிருக்கிறார். அவருடைய நேம் மிஸ்டர் ஆர்கே. வணக்கம். ரிஷாந்தன். இல்ல உங்களை ஆர்கே என்றா தான் தெரியுமா? மன்றில் வர டிரெக்டர் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்ப இங்க ஸ்டாஃபா இருக்கிறீங்க. ஒவ்வொரு நேரத்துல ஒரு விதமான தோற்றங்கள். ஓகே, இப்ப இந்த நிகழ்ச்சி சம்பந்தமா ஒரு இந்த நிகழ்ச்சியோட ஒரு பணியாளர் என்ற விதமா நீங்க என்ன இந்த நிகழ்ச்சியில ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? என்ன ஃபேஸ் பண்ணிருக்கோம்னா, இது எங்களோட யூடிசி நிறுவனத்தின் முதலாவது ஈவெண்ட். இதுல நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு என்னன்னு சொல்ல அனுபவம் இல்லை தானே. ஆனா அந்த ஈவெண்ட்கள் செஞ்சு நிறைய அனுபவங்கள் வந்து மிருளனாக்கி இருக்கு. அதாவது எங்களோட மேனேஜர் அவருக்கு இருக்குது. எனக்கு வந்து இது ஒரு புதுவிதமான ஒரு இது. நான் அந்த பிலிம்கள் அது இது பண்ணிட்டு இப்போ ஈவெண்ட்டுக்குள்ள வரைக்கும் இது ஒரு புதுசா இருந்துச்சு. மிருளனா நிறைய பழக்கினவர். இதை ஃபேஸ் பண்ண எப்படி என்னென்ன ஃபேஸ் பண்ணா இதை எப்படி ஹேண்டில் பண்றது, சில விஷயங்கள் இருக்கு தானே. இப்போ இந்த மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு என்னென்ன இது கொடுக்கணும், நீங்க இங்க வந்து என்னென்ன செய்யணும், அந்த இது எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் நாங்கள்லாம் இப்போ என்னன்னு சொல்றது இதாண்டி அது இது கண்டினியூவா அந்த இதுக்குள்ள இருக்கிறாங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு இப்படித்தான் செய்யணும், இது இப்படித்தான் செய்யணும், நாங்களே ஒரு விஷயத்தை ஜோதிச்சு தாண்டி இதாண்டி இந்த இதுல வந்து ஃபேஸ் பண்ணாங்க. எப்படி சொல்றேன்னு தெரியல. அதான் வாயால் தான் சொல்றது. இப்போ இந்த மாடல்ஸ் வந்து நாங்க இப்போ அவங்களுக்கு இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஆர்வம் இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு அதுக்கான மாடல்ஸ் வந்து அந்த டைம்ல இல்லை.
எல்லாமே வேறு ஷூட்ஸ்ல இருக்கிறாங்க, மற்ற மற்ற மாடல்ஸ் எல்லாம் இங்கே புக் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள நாங்கள் எனக்கு தெரிஞ்ச மாடல்ஸை வந்து நாங்கள் 2-3 பேர் எடுத்து கொடுத்தோம். அதே மாதிரி அத்தாவுங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் எடுத்து கொடுத்தோம். அந்த மாதிரி இன்னைக்கு இந்த இவெண்ட் அந்த தூக்கின காவலிய ஆடி முடிச்சுட்டு தான் இறக்கணும்ன்ற மாதிரி நல்லபடியா ஒரு ஐடியா தொடங்கி மாண்புரு மங்கை உண்மையாவே அட்டகாசமான ஒரு டைட்டில். இன்றைக்கு இந்த இவெண்ட் இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த என்ன ஒரு சொற்ப நொடியில முடிய போகுது. இனி ரிசல்ட் மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி இதை காம்படிஷனா நடத்துறீங்க, தனியா பிரைடல் ஷோவில் காம்படிஷனா நடக்கிறீங்க. அது ஏன் அந்த ரீசன்? நீங்க என்னண்டா இப்ப அவங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரியோசனம் இருக்கணும் தானே. சும்மா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்குறதுல இல்லாட்டி ஒரு அவார்டை கொடுக்குறதுல என்னன்னு சொல்றது, இது முதலாவது, இது பெஸ்ட். இதுல ஒரு அந்த மேக்கப் எல்லாமே நல்லா தான் பண்ணி வச்சுக்காங்க. இதுல அவங்களை செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் குடிக்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஒன்று வரும். தான் என்னன்னு சொல்றது, அடுத்த போட்டியில நான் போய் கப்படிக்கிறேன், இதுல நான் இதுல விட்டுட்டு அடுத்த லெவல் நான் அடிக்கணும். இதுவே சோவா செஞ்சவன் இது இருக்கு உள்ளுக்கு இருந்த அந்த பொரிய துணி இப்ப ஒரு சோவா செஞ்சோம்னா இதுல அந்த ஆர்வம் இருக்காது. சும்மா வந்தமா மேக்கப் பண்ணமா நடத்தி விட்டு அதுல அந்த ஆர்வம் இருக்காது. இதுல நாங்க போட்டி நினைக்கக்குள்ள ஐயோ அவன் ஃபர்ஸ்டா வந்துட்டான், அடுத்த முறை நான் வரணும் விடக்கூடாது, நான் இப்ப 2வது வந்திருக்கிறேன், முதலாவது வரணும், கப்பு முக்கியம், 3வது வந்து கொஞ்சம் வச்சுப்பான், நான் 2வது முதலாவதுக்குள்ள வரணும் என்று அந்த ஒரு இதை நினைச்சுதான் இதை வந்து ஒரு காம்படிஷனா கட்டமா உங்க ஈவென்ட் அடுத்ததா எங்க லொகேட் பண்ணலாம்னு இருக்கீங்க? இது வந்து எங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு தந்திருக்குது. இது அடுத்தது வந்து பட்டிக்குளோ கொழும்பு இந்த 2 இடத்துலயும் வந்து பிளான் பண்ணி இருக்கிறோம் செய்யறதுக்கு. ஓகே ஆதி, என்ன கையில சாப்பாடு தெரியுறீங்க? போனோம் தந்தாங்க, இவெண்டையும் பார்த்துட்டு அப்படியே. ஓகே, இந்த மான்முரு மங்கை ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. அங்க பாரு நாளை. ஆமா ஆமா நான் இல்ல போடுவாரு. நேத்து சொன்னான் இப்படி ஒரு ஈவெண்ட் ஒன்று இருக்கிறா, நான் போட்டோவோ இல்லாட்டி என்ன மாதிரி இப்போ யூடியூப் போறீங்களா இல்லடா சும்மா ஒரு கண்டென்ட் ஒன்று எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்ல. ஓகே நான் எத்தனை மணி கேட்டான், பார்த்து இரவு ஃப்ரெண்ட் அடிக்கிறான், மச்சானுமே உறுப்பு கடையா தெரியுறான்னு சொல்லி சொன்னது. ஒரு ஈவெண்ட் இருக்கு, காம்படிஷன் பிரைடல் ஷோன்னு தான் சொன்னேன். பார்த்தா நேற்று மட்டும் ஒரு 20,000 ரூபாய்க்கு உருப்படுத்திருப்பேன். சரியா? மற்ற இந்த சலூனுக்கு கொஞ்சம் மூஞ்சிய பாருங்க, இந்த மூஞ்சி இந்த தலைமுறை வெட்ட பாருங்க, இருக்கு ப்ரோ, நல்லா தான் இருக்கு. தாடி வலிக்க கூட காசு இல்லாம தெரியுறேன். ஆனா இங்க பாருங்களாங்க. சரி நீங்க வந்துட்டீங்க. ஈவெண்ட் என்ன மாதிரி இந்த பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்களா? எல்லாம் பார்த்தோம், எல்லாம் நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட், எல்லாம் நல்ல டேலண்டான மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாரையும் பார்த்தோம். மாடல்ஸ் எல்லாம் நல்ல டேலண்டான மாடல்ஸ் எல்லாரும். ஓகே பிரச்சனை இல்லை, பார்த்தோம் வந்துட்டோம். உண்மையா சொல்லு, நல்லா இருந்துச்சா இல்லையா? எனக்கு நல்லா இருந்துச்சு பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த நடை எல்போக்கள் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த ஈவெண்ட் சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? இதுக்கு முன்ன அப்படியான ஷோஷுக்கு நீங்க போயிருக்கிறீங்களா? முதல்வருக்கா போனான், அருந்ததி நடத்தின ஷோ உண்டு, அது நாங்க ஷூட்டுக்கு போனாங்க. அப்ப அதான் ஃபர்ஸ்ட் டைம், இது செகண்ட் டைம் ஷோ அது பார்த்துருக்கேன். ஓகே ஓகே, அப்ப இந்த மூட்டம் அடுத்த முறை நீங்களும் முரலாகும் என்று ஒரு குறிக்கோளோட நிற்கிறீங்க. உங்களை இப்ப நாங்க அப்படியான பிரைடல் ஷோ, ஃபேஷன் ஷோ அது எல்லாம் ஒரு நடை அழகா நாங்க பாக்குறது. சொல்லுங்க. அது இப்ப ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன், எல்லாம் சக்சஸ் ஆகட்டும், ஜாயின் ஆகும் ப்ரோக்ராம்ல. தம்பியும் வந்து மாடலிங் துறையில வந்து மிகவும் ஒரு ஆர்வமா இருக்கிறார். அதுக்குரிய முயற்சி எல்லாம் போய்கொண்டிருக்கு. ஓகே, அடுத்தமாக இன்றைக்கு நானும் ஆதியும் தான் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தோம். நாங்க ஒரு போட்டோகிராஃபரா வரையல, எங்களை தம்பி இங்க வந்து 2-3 வீடியோ கிளிப்புகள் போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. மிருனண்ணா, முக்கியமா மிருனண்ணாக்காகத்தான் இந்த ஈவெண்ட்டுக்கு நாங்க வந்தாங்க. அடிக்கடி அடிச்சு கேட்டு இவங்களுக்கு நான் எவ்வளவோ ப்ரொமோஷன் செய்யணும்னு எதிர்பார்த்திருந்தோம். ஆனா டைம் அதுகள் எனக்கும் அவருக்கும் டைம் சரியான ஒரு பிரச்சனையா போட்டு, ஸோ எனக்கு கிடைச்ச நேரத்தில் இந்த கண்டிப்பா வருவனான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்கிறேன். எங்களுடைய வேலையை ஒழுங்கா செஞ்சிருக்கிறேன். ஓகே, இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம மிஸ்டர் கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.